ஒரு வழியா ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. எல்லா டீம்ஸும் அவங்க டீமுக்கு தேவையான பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணி எடுத்து இப்போ புது ஸ்குவாடை பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஒரு 3 வருஷம் கொண்ட சைக்கிளுக்கு இன்னிலேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா இருக்க எல்லா டீம்ஸோட ஸ்குவாடை பற்றி பார்த்தலாம். அதில் முதல்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸோட ஸ்குவாட்லேருந்து ஆரம்பிச்சலாம். சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷனுக்கு அவங்க வழக்கம் போல வர பிளான்ஸோட தான் வந்திருந்தாங்க. அவங்களோட ஃபார்மர் பிளேயர்ஸை வாங்கணும், யாருமே எதிர்பார்க்காத பிளேயர்ஸை வாங்கி ட்விஸ்ட் கொடுக்கணும், அதே சமயம் ஃபேன்ஸையும் ஹாப்பி ஆகணுங்கிற மாதிரி வந்திருந்தாங்க. அதுக்கு மாதிரி ஃபேன்ஸ் ஹாப்பியானாச்சு. ஆக்ஷன்ல புது பிளேயர்ஸா நூர் அகமத், கலீல் அகமத், ராகுல் திரிபாத்தியை வாங்கியிருந்தாங்க. ஃபார்மர் பிளேயர்ஸா ரச்சின் ரவீந்திரா, கான்வேவை வாங்கியிருந்தாங்க. அப்புறம் கம்பேக் கொடுக்குற விதமாக ரொம்ப நாள் கழிச்சு அஸ்வின் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸில் ஆட போகிறாரு. அன்னவரார் வழி விடுங்கிற மாதிரி எல்லோ போலுன்னு புதுசாக ஒரு வீடியோ இறக்குவாருன்னு நினைக்கிறேன். இவரை தொடர்ந்து சாம் கரன் சுட்டி குழந்தைய பார்த்தீங்கன்னா 2 கோடிக்கு வாங்கியிருந்தாங்க. 2 கோடிக்கு சாம் கரன் கிடைச்சதெல்லாம் பெரிய விஷயம். எல்லா புகழும் நம்ம பஞ்சாப் அண்ணனுக்கே. ஸோ ஓகே, இப்போ நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸோட ஐபிஎல் 2025 ஃபுல் ஸ்குவாடை பற்றி பார்த்தலாம். ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி ரிட்டன்ஷன் லிஸ்ட்லேயே மொத்தமாக 5 பிளேயர்ஸை நம்ம சிஎஸ்கே ரிட்டைன் பண்ணியிருந்தாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸோட ஸ்குவாடில் மொத்தமாக 25 பேர் இருக்காங்க. மொத்த ஸ்லாட்டையும் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணி விட்டாங்க. என்ன மொத்தமா 7 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. மொத்தமா 8 பிளேயர் இருந்துக்கலாம். இந்த ஸ்குவாட்ல பேட்டர்ஸோட லிஸ்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல நம்ம டீம் கேப்டன் ருத்ராஜ் கைக்வாட் இருக்காரு. இவர் கூட ஐபிஎல் 2025 யார் ஓபன் பண்ணுவா, திரும்ப கான்வே கம்பேக் கொடுப்பாரா அப்படிங்கிற மாதிரி எல்லா ஃபேன்ஸும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஃபிளெமிங் ஆக்ஷன்ல ஒரு ஆர்டிஎம் சீட்டை இவர் மேல போடுனாங்கிற மாதிரி எல்லா ஃபேன்ஸ் எதிர்பார்க்க அதுக்கு ஏற்ற மாதிரி கான்வேவை ஆக்ஷன்ல வாங்கிட்டாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். ஆல்ரெடி ப்ரூவன் காம்போ தான். லாஸ்ட் சீசனை பொறுத்த வரைக்கும் ஆடின 14 மேட்ச்ல 7 மேட்ச் தான் வின் பண்ணியிருந்தாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். ஜஸ்ட் ஒரு மேட்ச்ல பாத்தீங்கன்னா பிளே ஆஃப்ஸ் மிஸ் பண்ணியிருந்தாங்க. கான்வே இல்லாதது லாஸ்ட் சீசன் சென்னை சூப்பர் கிங்ஸோட ஓப்பனிங்கை ரொம்பவே பாதிச்சிருந்துச்சு. இந்த தடவை கான்வே பிளஸ் ருத்து செமையான காம்போ திரும்பவும் வந்திருக்கு. ஃபேன்ஸ் எதிர்பார்த்ததை நிறைவேற்றிருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். இவருக்கு அடுத்ததா ராகுல் திரிபாத்தியை பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஆல்ரெடி ரைசிங் பூனேல பார்த்தீங்கன்னா தோனி கூட ஆடி இருந்தாரு. ஒருவேளை அதனால கூட எடுத்திருக்கலாம். இவரை பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர்ல இறக்கி விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அதிரடியான பிளேயர். லாஸ்ட் சீசனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான சீசனா இருந்துச்சு. பார்க்கலாம், சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்தாலே வேற மாதிரி பிளேயர்ஸ்லாம் மாறிடுவாங்க. இவருக்கு எந்த மாதிரியான ரோல் வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். இவருக்கு அடுத்ததா ஃபினிஷரா எம்எஸ்டி இருக்காரு. அன்கேப்டு பிளேயர்ஸ் லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ரிட்டைன் பண்ணியிருந்தாங்க 4 கோடிக்கு. இதான் ஃபைனல் சீசனா இருக்கும்னு நினைக்கிறேன். இவருக்கு அடுத்ததா ஷாயிக் ரஷித், ஆண்ட்ரே சித்தார்த், வன்ஷ் பேடின்னு இன்னும் கொஞ்சம் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா பேட்டர்ஸா இருக்காங்க. இதுக்கு அடுத்ததா டீமோட ஆல்ரவுண்டர்ஸ் பக்கம் வந்தோம்னா இங்கதான் மொத்த ஹார்ட் பீஸே இருக்குது. எல்லா ஃபேன்ஸும் எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ் டார்கெட் லிஸ்ட்ல நம்பர் 1ல இருந்த பிளேயர் ரவிச்சந்திரன் அஸ்வின். கடைசியா 2015 ஆடினது ஒரு 9 வருஷம் கழிச்சு திரும்பவும் பார்த்தீங்கன்னா 2025 சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக ஆட போறாரு. ஆக்ஷன்ல போட்டி போட்டு பார்த்தீங்கன்னா இவர் 9 கோடி கொடுத்து வாங்கியிருந்தாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். ஆஷ்னாவை பொறுத்த வரைக்கும் சேப்பா கிரவுண்ட் அத்துப்படி. அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் ஒரு நல்ல ஸ்பின் ட்ரியோவும் அமைஞ்சிருக்கு. சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறேன். இவருக்கு அடுத்ததான் ரவீந்திர ஜடேஜா இருக்காரு. இவரை பார்த்தீங்கன்னா 18 கோடிக்கு ரிட்டைன் பண்ணியிருந்தாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த ஆக்ஷனுக்கு முன்னாடி. ரொம்ப நாள் கழிச்சு ஜடேஜா அஸ்வின் காம்போவை பார்க்க போறோம் சென்னை சூப்பர் கிங்ஸ்ல. ஒரு பக்கம் ஜடேஜா பார்த்தீங்கன்னா T20 ஃபார்மேட்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. இதனால இனிமேல் ஐபிஎல் மட்டும் தான் இவரை பார்க்க முடியும். அதனாலயாவது இந்த டைம் இவர் அவுட் ஆனா கொஞ்சம் கம்மியாக கத்துங்கப்பா. இவருக்கு அடுத்ததா சிவம் தூபே இருக்காரு. இவரையும் பார்த்தீங்கன்னா ஆக்ஷனுக்கு முன்னாடி சென்னை சூப்பர் கிங்ஸ் ரிட்டைன் பண்ணிட்டாங்க. மிடில் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு அதிரடியான பேட்ஸ்மேன். இப்போதைக்கு டீம் இந்தியாவில் ஆடிட்டு இருக்காரு. என்னதான் இவர் ஆல்ரவுண்டரா இருந்தாலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் பாத்தீங்கன்னா இவரை பவுலிங்ல பெருசா யூஸ் பண்றது இல்ல. பேட்டிங் மட்டும் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு இம்பாக்ட் பிளேயர் மாதிரி. இவருக்கு அடுத்ததா ரச்சின் ரவீந்திரா இருக்காரு. இவரும் பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் ஆடி இருந்தாரு லாஸ்ட் சீசன். ஆக்ஷனுக்கு முன்னாடி இவரை ரிலீஸ் பண்ணி திரும்பவும் ஆக்ஷன்ல பாத்தீங்கன்னா இவரை வாங்கிட்டாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். லாஸ்ட் சீசனோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா இவர் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தாலும் போக போக பாத்தீங்கன்னா இவரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படியே இறங்கிருச்சு. ஆனா இருந்தாலும் இப்போதைக்கு T20 ஃபார்மேட்ல ஒரு தரமான ஆல்ரவுண்டரா இருக்காரு ரச்சின் ரவீந்திரா. சோ பார்க்கலாம் அடுத்த சீசன் எந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாருன்னு. அடுத்ததா சாம் கரன் எடுப்பாங்கன்னு தெரியும். ஆனால் இவ்வளோ ஈஸியாக எடுப்பாங்கன்னு நினைக்கவே இல்லை. ஆக்ஷனில் பஞ்சாபான சாம் கரனுக்கு ஒரு ஆர்டிஎம் சீட்டை போட்டுருவாருன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் சாம் கரனை ஈஸியாகவே வாங்கிட்டாங்க. ஆக்ஷனில் பெருசாக டிமாண்ட் இல்லை. ஐடியா இல்லாத பசங்களாக இருக்காங்களே. சாம் கரன் கடைசியாக போன சைக்கிளில் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக ஆடினது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா கம்பேக் கொடுத்துருக்காரு. இவரை தொடர்ந்து ஜேமி ஓவர்டன், விஜய் சங்கர், தீபக் ஹுட்டா, ராமகிருஷ்ணா கோஷ்னு புது பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னா இறக்கிருக்காங்க டீமுக்குள்ள. இதுக்கு அடுத்ததான் நம்ம அப்படியே சென்னை சூப்பர் கிங்ஸோட பவுலிங் சைடு வந்தோம்னா இந்த சீசன் சென்னை சூப்பர் கிங்ஸோட பவுலிங்கை லீட் பண்ண போகிறது பத்திரானா. இவரை பார்த்தீங்கன்னா ஆக்ஷனுக்கு முன்னாடியே ரிட்டைன் பண்ணியிருந்தாங்க நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ். டெத் பவுலிங்கை பார்த்தீங்கன்னா பத்திரானா பார்த்துக்குவாரு. நியூ பாலை பொறுத்த வரைக்கும் புது பிளேயரா கலீல் அகமத் எடுத்திருக்காங்க டீமுக்குள்ள. இவர் பார்த்தீங்கன்னா பவர் பிளேல பவுலிங் பண்ணுவாரு. அது போக முகேஷ் சௌத்ரியும் இருக்காரு. சாம் கரனை கூட பவர் பிளேல யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது போக நேத்தன் எலிஸ், கமலேஷ் நாகர்கோட்டி, அது யாருப்பா குர்ஜனீத் சிங், அப்புறம் ஸ்ரேயஸ் கோபால் எடுத்திருக்காங்க. அது போக ஆக்ஷன்ல நூர் அகமத்தை 10 கோடிக்கு எடுத்து ஸ்பின் டியோவை பார்த்தீங்கன்னா ஸ்பின் ட்ரியோவா மாத்தி விட்டாங்க. அஸ்வின், ஜடேஜா, நூர் அகமத்னு இவங்க 3 பேரும் சேர்ந்து சேப்பாக் பிச்சில் போடும்போது ஓவரால் சென்னை சூப்பர் கிங்ஸோட ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா செட் ஆயிடுச்சு. இந்த ஸ்குவாட்ல இருந்து உங்களுக்கு பிடிச்ச பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் பாய்ஸ்.